கிரி சேனல். நம்ம கிச்சனில் இன்றைக்கி கோதுமை அப்பம் செய்யலான்ட்டு எடுத்திருக்கோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். எனக்கு 1 கப்பு வெல்லம் இருந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு அந்த வெல்லத்தை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். பாகுபதமெல்லாம் வேண்டியதில்லை, கரைக்கிறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம இப்போ மேக்கிங் சோடா சேர்த்திருக்கோம். வெல்லம் கரைசலை ஊற்றி அப்படியே இட்லி மாவு பதத்துக்கு கலக்கிக்கலாம். பத்தலைன்னா நம்ம தண்ணி ஊற்றி கூட கலக்கிக்கலாம். நல்லா கரைச்சிக்கணும். அளவுக்கு நல்லா கலக்கிட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும். ஏன்னா மாவு நல்லா செட் ஆகணும், அதுக்காகத்தான். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் இப்போ ஆயில் விட்டுக்கலாம். அது நல்லா காயட்டும். ஏலக்காய் பொடி பண்ணி இப்போ அதை சேர்த்திக்கலாம் மணத்துக்காக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த மாதிரி இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்து நம்ம அதில் ஊற்றி எண்ணெய் காஞ்சதையும் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நாம் அதில் ஒரு குழி கரண்டியை வச்சு இதில் ஊற்றிக்கலாம். சும்மா தாக்க 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 நின்று மாதிரி எல்லாத்தையும் சுட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு.